அதாவது இதை பற்றி கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேசப்படுறதில்ல. அறிக்கைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பைபிளில் இருக்கா, அந்த அறிக்கையை நான் ஒன்று செஞ்சால் என்ன கிடைக்கும், இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையை நமக்கு மிக எளிதாக்கி கொடுக்குற ஒரு வழிமுறையை தேவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ரொம்ப கடினமாக இருக்கிற அந்த கிறிஸ்தவ உலகத்தின் போதனைகளை நமக்கு மிக லகுவாக்கி கொடுக்கிற, ரொம்ப ஈஸியாய் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை பெற்றுக்கொள்கிற, சீக்கிரத்தில் தேவ பிரசனத்தை அடையக்கூடிய, சீக்கிரத்தில் தேவன் நெருங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை தான் அறிக்கை. யாருக்கெல்லாம் அறிக்கையை நான் பிடிக்கும் தெரியும்? செஞ்சிருக்கீங்களா? அறிக்கையை நான் தேவன் சொன்னதை நம்ம அவர் வாயில சொன்னதை அதை எடுத்து நம்ம வாயில வச்சு சொல்றது, இதுதான் அறிக்கை. ஹலோ, புரியுதுங்களா? அறிக்கை என்ற உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னா, தேவன் நம்மை பற்றி சொன்னதை அவர் தம்முடைய வாயிலே சொன்னது, அந்த வார்த்தைகளை எடுத்து நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்முடைய வாயில சொல்லணும். இப்படி சொல்லும்போது என்ன நடக்குன்னா, தேவன் எதை நினைச்சு சொன்னாரோ நமக்காக, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு தேவன் சொன்னாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, அப்படியே நம்பி, நம்முடைய இருதயத்தை அதை நிரப்பிட்டு, இருதயத்திலிருந்து அதையே நம்ம வாயில சொல்ல கற்றுக்கிட்டோம்னா, ஆண்டவர் நம்மை பற்றி என்ன சொன்னாரோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் அறிக்கை. இதுதான் அறிக்கை. இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னு கேட்டா, ஜெபம் அவசியம், வேத வாசிக்கிறது அவசியம், சர்ச்சுக்கு போகிறது அவசியம், இந்த நம்ம ஆண்டவரை தேடுற அநேக காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானது தான். ஆனால் இது எல்லாமே நமக்கு குறைவுபட்டு இருந்தாலும், ஒருவேளை 4 நாள் ஜெபம் பண்ணலை, 4 நாள் பைபிளை படிக்கலை, ஒருவேளை சர்ச்சுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அதுக்கும் சூழ்நிலை இல்லை, வேதத்தை படிக்கிறதுக்கான அதுக்கும் சூழ்நிலை. இப்போ எதுவுமே எனக்கு ஆண்டவரும் தேடுத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், ஜபமும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், வேதத்தும் வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிட்டேன். இப்படி இது இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நீ இருந்தாலும், ஆனால் நான் சொல்கிற இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். நீங்கள் ஆமாம், இது உங்களை தேவன் அண்டை மிக சீக்கிரத்தில் கொண்டு போய் சேர்த்துடும். சீக்கிரத்தை தெய்வ பிரசனத்தை உணரலாம், தெய்வம் உங்களோடு இருக்கிறத உணரலாம். ஒரு விசுவாச தூண்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வேலை செய்ய முடியாமல் போனாலும், இது உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நீங்கள் வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும். அதுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஏன்னா 4 நாள் நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்ல விசுவாசமாக இருப்போம், டெய்லி காலையில் எழுந்து என்ன பண்ணுவோம், பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். சில சூழ்நிலைகள் மாறும், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், அது வரும், இது வரும், அங்கே ஓடும், இங்கே ஓடுவோம், கட்சியில் ஜெபமாக பண்ண முடியாது. அப்போ பார்த்தா நம்முடைய விசுவாச அந்த ஒரு நிலை அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். தெய்வ பிரசனத்தை நம்ம விட்டு விலகி வந்துட்ட மாதிரி இருக்கும், தெய்வனை உணர முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவோம். அந்த ஜெபம் குறைஞ்சோன்னா நம்ம விசுவாசமாக குறைஞ்சிடும். ஓ, 4 நாள் ஜெபம் பண்ணலையே, நம்ம தப்பு பண்ணிட்ட போல, அது மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே அப்படியே நம்ம கடந்து வந்தோம். அந்த பிரசனத்தை இல்லாத ஒரு காலங்கட்டத்தில் நம்ம அப்படியே பின்னுக்கு வர்றது போல ஒரு உணர்வு வரும். ஆனால் நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயிலே வைத்து இருந்து நீங்கள் சொல்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்களா, இதை பாருங்க, படுத்துக்குன்னு சொல்லலாம், படுத்துக்குன்னு வாகனம் ஓட்டும் போது சொல்லலாம், வாகனம் மனசுக்குள்ளவே சொல்லலாம் இல்லையா, என் ஆத்துமாவே அப்படின்னு என்ன மனசுக்குள்ள சொல்றது, ஆத்துமா வாயில சொல்றது இல்லை, வாயில சொல்றது வேற. அப்போ உள்ளான மனிதக்குள்ள எல்லாம் 4 பேர் இருந்தாலும் உள்ள வசனத்தை சொல்லிட்டே இருக்கலாம். அப்போ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க இந்த வசனத்தை உங்களால சொல்ல முடியும். நடந்துட்டே சொல்லலாம், படுத்துட்டே சொல்லலாம், வாகனம் ஓட்டும் போது சொல்லலாம், எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது பேச முடியாத சூழ்நிலை உள்ளத்தில் ஆத்துமாவில இந்த வசனத்தை சொல்லலாம். இப்போ இது ரொம்ப எளிதான முறை. ஜெபம் பண்ணணும்னா ஒரு இடத்துக்கு போய் உக்காஞ்சி தனிமையாக இருக்கணும், அப்போ தான் ஜெபம் பண்ண முடியும். பைபிள் வாசிக்கணும்னா அதுக்கு ஒரு தனிமையாக இருந்தால் தான் அதை பைபிளை படிக்க முடியும், அப்போ தான் அதை படித்து உணர்ந்த முடியும். அவசரமாக படித்தா அது ஒன்றும் விளங்காது. அதுக்கு ஒரு அமைதியான பிளேஸ் வேணும், ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் வேணும், ஆராதிக்கிறது ஒரு நேரம் இருக்குது, சபைக்கு போகிறது ஒரு நேரம் இருக்குது, எல்லாமே ஒரு காலம் நேரம் சூழ்நிலைக்கு பார்த்து தான் பண்ணணும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்மளை வாயில வைத்து சொல்லுவதற்கு எந்த நேரம் காலமும் தேவையில்லை, என் நேரத்தில் சொல்லலாம், தூக்கத்தில் கூட நீங்கள் அறிக்கை பண்ணிட்டு இருக்கலாம்.
ஹலோ, உங்கள் ஆவியிலும் நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கலாம். கடவுள் வசனத்தை சொல்லி கொண்டு இருக்கலாம். சரி, அப்படி செய்வதனால என்ன பலன் கிடைக்குன்றது நம்ம வரும் நாட்களை பார்க்க போறோம். ஆனா அது என்ன, அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். இது கண்டிப்பா கிறிஸ்தவனா இருந்தா நீங்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு உங்க வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை மிக சுலபமாக, அழகாக, இனிமையாக, ரசித்து ருசித்து ஒவ்வொரு நொடி பொழுது அனுபவித்து வாழக்கூடிய அனுபவத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது இந்த அறிக்கை என்ற அனுபவம். இதை நான் பண்ணி பார்த்து ரொம்ப என்னுடைய நான் அனுபவிச்சு இதை பேசுகிறேன். இதை என் வாழ்க்கையில ருசித்து நான் பேசுறேன். இதை உங்க வாழ்க்கையில் நீங்க, இது ஒரு செயல்முறை பயிற்சி கிறிஸ்தவம். இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு போனா அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லையா? இது கேட்டுட்டு போற செய்தி இல்லை, நீங்க நடைமுறைப்படுத்தி பார்க்கணும், அதை செஞ்சு பார்க்கணும். அப்பதான் அதனுடைய எஃபெக்டை தெரியும். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம காலையில் கிளம்பிட்டேன்னா நான் சாயந்தரம் தான் வருவேன். காலையிலேருந்து சாயந்தரம் வாகனம் ஓட்டின்னு இருக்கிறது தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, காலையிலேருந்து வண்டி எடுத்த உடனே நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயன. அன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து இதையே சொல்லிட்டு போவோம். இதையே சொல்ல 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 சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தா என்னுடைய ஆவியின் மண்டலத்தில் நான் ஒரு புது மனிதனாக நான் அப்படியே என்னை உணர முடியும். நான் ஒரு வேற ஒரு மனிதனாக என்னால் உணர முடிந்தது. அப்போ தான் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஓ, வசனத்தை நம்ம வாயில சொல்லுவதனால நம்முடைய ஆவியின் மண்டலமே மாறுது, நம்ம சிந்தையே மாறுது, நம்ம வார்த்தை மாறுது. நாம் அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதுவாக மாறி இருக்கிறோமே. அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம அனுதினமும் சொல்ல பழகிட்டா நம்முடைய வாழ்க்கை நிலைமை என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை முழுவதும் இதையே பண்ணிட்டு இருந்தா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாறிடுவோன்றத அதை அனுபவிச்சு நான் ருசித்து பார்த்தேன். அப்போ இதை நீங்க ருசித்து பாருங்க, இதையே அனுபவிச்சு பாருங்க. இதை நீங்க எந்த நேரத்திலும் எப்பவும் எங்க வேணா உங்களால பண்ண முடியும். இதுதான் இதோடைய ஸ்பெஷல், இல்லையா? ஜெபம் பண்ணுங்க 2 ஹவர் பண்ணுங்கன்னா 2 ஹவர் பண்ண முடியாது. ஏந்துக்கிறத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் பண்ணிங்க, 10 நிமிஷம், சில நேரம் பண்ண முடியாமல் போயிடும். வேத வாசிங்க, வேத வாசிப்பீங்க, வாசிக்க முடியாத சூழ்நிலை வாசிக்காமல் போயிடுவீங்க. அழைத்து வருவீங்க, சில நேரத்தில் வராமல் கூட போயிடலாம், சூழ்நிலைகள் மாறலாம். இதெல்லாம் மாறினாலும் நீ எங்கே இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிற தாவீது சொன்னது போல நாம் எங்க இருந்தாலும் உங்க கூட வசனத்தை வைத்துக் கொண்டு இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்முடைய தேவன், வசனம் தான் தேவன். இந்த ஒரு உணர்வு கிறிஸ்தவனுக்கு புரிந்திருக்கணும். யாருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் இருக்கிறார். ஹலோ, புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை இல்லாம என்ன இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வார்த்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருக்கிறன்ற ஒரு மன தெளிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். ஒரு மனிதனுக்குள்ள வார்த்தை இருந்தா சொல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர், உனக்குள்ள அவர் எப்படி வந்தாரு? அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது அந்த வார்த்தைக்குள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை எடுத்து உள்ள வைக்கிற வேலை தான் இந்த அறிக்கை. இதை பத்தி பார்க்கலாம். முதலாவது, தேவன் சொன்னதை நாம அறிக்கைன்னா என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது எவ்வளவு அவசியம்னு புரிய வைக்கிறேன். இதை நீங்க அனுதினம் செய்யலாம், எப்பவும் செய்யலாம், எந்த நேரத்திலையும் செய்யலாம், தூங்கிக்கணும் கூட செய்யலாம், படுத்துக்கணும் செய்யலாம், எந்த சூழ்நிலையும் செய்யலாம், இல்லையா? இதை செய்யும் போது உங்களுடைய ஆவின் மண்டலத்துல நீங்க தேவனோட நெருங்கிறத பார்க்க முடியும். உங்கள் விசுவாச மண்டலத்தை அந்த உயர்ந்த விசுவாசத்துக்கு கடந்து வரதை பார்க்க முடியும். எளிதாய் தேவனை நெருங்க முடியும். இன்னொன்று, உங்கள் நாவின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு நீங்க உங்க நாவை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வாயை நம்மளால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பேசிடுவோம், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு சொல்லிடுவோம். இந்த நாவை கட்டுப்படுத்துறது என்பது ரொம்ப ஒரு மனிதனுக்கு கூடாத காரியம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை வைத்து ஒரு மனிதன் தொடர்ந்து அதையே அறிக்கையிட்டு கொண்டிருந்தா அவனுடைய நாவு ஒன்று கண்ட்ரோல் வந்துடும். அல்லேலூயா. தேவையில்லாத அவனால பேச முடியாது. அப்போ தேவையில்லாத பேசினாலே நம்ம வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிடும். அல்லேலூயா, இல்லையா? தேவையில்லாததை விட்டுட்டு தேவையானதை பேச ஆரம்பிச்சு லைஃப் வேற லெவலுக்கு வந்துடும். அந்த நாவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன ஜெபம் பண்ணாலும் எல்லாம் பண்ணாலும் நாவை கட்டுப்படுத்த முடியல. நாவை கட்டுப்படுத்த ஒரு அருமையான வழி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். முதலாவது, தேவன் சொன்னதை நாம சொல்லி சொந்தமாக்கி கொள்வது. தேவன் எனக்காய் சொன்னதை என் நாவில வைத்து சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அது எனக்கு சொந்தமாகிறது, அது எனக்கு
சொந்தமாகிறது. என்னை குறித்து என்ன நினைத்து தேவன் அவர் வாயிலிருந்து சொன்னாரோ அந்த வார்த்தை எடுத்து என் வாயில் வைத்து நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது, அதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது என்ன நடக்குதுன்னா, தேவன் என்னை பற்றி அந்த வார்த்தை என்ன ஆசீர்வாதத்தை வைத்து சொல்லியிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் சீக்கிரத்துல போய் கடந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக மாறுகிறேன். ஹல்லேலூயா. இதை நீங்க இது செயல்முறையை படித்து பாருங்க. இந்த நொடி பொழுதிலிருந்து இன்னிலிருந்து இங்கிருந்து பொழுது நீங்க உங்களை குறித்து தேவன் சொன்ன எந்த வார்த்தை உங்க வாயில போடுறாரோ, எது உங்களுக்கு தேவன் தெரியுதோ அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு முழுவதும் சொல்லி பாருங்க. நாளைக்கு இல்ல, இன்றைக்கு அதனுடைய பலனை, மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இரண்டாவது, இது அந்த அறிக்கை என்பது என்ன? காரியத்தினுடைய கடை தொகையை பேசுவது. அறிக்கைன்னா என்ன? ஆரம்ப நிலையை பத்தி பேச, எப்படியா தூங்குறது, என்ன ஆக போகுது, அப்படி போகுமா, அப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இப்படியே ஆரம்பத்தை பத்தி பேசிருக்கிறதுல அதனுடைய கடைசி முடிவை குறித்து பேசுவது. ஹல்லேலூயா. எப்படி மாத்திரை போட்டேன், இந்த டாக்டரை பார்த்தேன், வியாதி சுகமாக்குறத பத்தி நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. யாரை பார்த்தேன், என்னப்பா சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டு பத்தி விலாவரியா பேசிட்டு இருக்கிறதுல கடை தொகை என்ன? சுகமாகுவது. ஹல்லேலூயா. கடை தொகை என்ன? நான் ஆசீர்வதிக்கப்படுவது. கடை தொகை என்ன? நான் மேன்மை அடைவது. அதை குறித்து பேசுவது. ஹல்லேலூயா. யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், என்ன செய்யணும், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, யாரை பார்க்க போறேன்னு தெரியல, இது எப்படி நடக்குமா? காரியத்தின் கடை தொகையை பேசுவது. ஹல்லேலூயா. அப்போ அந்த முடிவை மட்டும் பேசிக்கொண்டு இருக்கணும். அதுதான் அறிக்கை. அதுதான் விசுவாச அறிக்கை. அது பேரு ஆமா விசுவாச அறிக்கை. இதுக்கு ஆப்போசிட்டும் இருக்கு. தேவன் சொன்னதை விட்டுட்டு யாரோ சொன்னதை வச்சு வாயில சொல்லிட்டு இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா சொன்னாங்க, அந்த அண்ணன் சொன்னாரு, அந்த டாக்டரே சொல்லிட்டாரு, அவர் ஸ்பெஷலிஸ்டா, அவர் டெஸ்ட் பார்த்தியா, காமிச்சிட்டாங்க, அதுல காட்டுங்க எவ்வளவு இருக்கு சுகரு, 360 இருக்குதான். 300 சொல்லிட்டா, இப்படியே போனா அவ்வளவுதான். ஒன்று 40 வயசுல எப்படி இருக்கீங்க, இன்னும் 50 வயசுல என்ன ஆகுறது? கண்ட்ரோல் பண்ணியா, சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணு, அதை கண்ட்ரோல் பண்ணு, டெய்லி ஒரு 2 கிலோமீட்டர் நட, அப்படி பண்ணு, இப்படி பண்ணி, பெல்ட் அடி, டைவ் அடி, எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், சுகத்தை குறித்த தேவன் உனக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தையை உன் வாயிலே சொல்லிக்கொண்டு இருந்து பாரு. அந்த சுகர் அளவை சரியான கர்த்தர் எந்த அளவில் இந்த சுகர் இருக்கணும்னு மனிதனை படித்தாரோ அந்த லெவலுக்கு இந்த கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு அலலிய சொல்லுமா? இப்ப சொல்லுங்க ஆமேன். எவனோ கொலை பண்ணிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ எதுக்கா எவன் கொலை பண்ணனா ஆமேன்னு சொல்றது? சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னதான் அதுக்கு பவர். ஹல்லேலூயா. சிறந்தது சொல்ல ஆமேன் அப்படி சொன்னா அது நடக்கட்டும் எனக்கு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் சொன்னதை சொல்ல பழகிக்கணும். அதுதான் அறிக்கை. யார் சொன்னாங்க? இவங்க சொன்னாங்க, அந்த தலைவர் சொன்னாருங்க, காமராஜா சொன்னாரு, எம்ஜிஆர் சொன்னாரு, சிலர் அப்படி அவங்களாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. மண்ணோடு ஒருத்தர் மாத்திரம் சொன்னாரு, சொன்னதை செஞ்சு காட்டினாரு, உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஒருவன் என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான். அதை நிரூபிச்சு காட்டினார். ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்தில் 1000 தலைவர்களும் தத்துவ ஞானிகளும் 1000 காரியங்களை சொல்லி போயிருக்கலாம். அந்த தத்துவ ஞானிகளை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 1000 மருத்துவர்கள் உலகத்தில் இருக்கலாம், பெரிய பெரிய தலை சிறந்த நிபுணர்கள் இருக்கலாம். இந்த டாக்டர்களை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் பெரிய டாக்டர். அவருடைய வார்த்தை மிக சிறந்த மருந்து. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை காட்டிலும் மிக பவர்ஃபுல் மருந்து கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நீங்க சாப்பிடுறீங்களா ஒரு மருந்து, இந்த மருத்துவம் கண்டுபிடிச்சது ஒரு மருந்து. அந்த மருந்து இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த பூமியை சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த கடவுளுடைய வார்த்தை தான் இந்த பூமியில ஒவ்வொரு செடிகளையும் கொடிகளையும் உண்டாக்கினது. அதிலிருந்து அந்த மருந்து எடுக்கப்படுகிறது. அப்ப கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அந்த மருந்து வருகிறது. அந்த மருந்தை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தை மிக சிறந்த மருந்தா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மருந்தை வாயில வச்சு
உள்ள அனுப்புங்க, வேலை செய்யும். உள்ள அனுப்ப வேலை செய்யும். இப்ப பார்த்தோம், தேவன் சொன்னதை, என்னை குறித்து தேவன் சொன்னதை என்னுடைய வாயில வைத்து நான் சொல்லும் பொழுது, தேவன் எனக்கு சொன்னதை நான் வெகு எளிதிலே சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். இதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. இதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. ரெண்டாவது, காரியத்தினுடைய கடைத்தொகையை பேசணும். காரியத்தினுடைய ஆமா, தேவையில்லாத இப்போ போனது வந்தது, பஸ் ஸ்டாண்டில் நின்னுனா 6 ரூபா நின்றுட்டு இருந்தேன். ஒன்றுமே இருக்காது, பிரயோஜனமே இருக்காது, அவசியமே இருக்காது. அது பெரிய விலாவரியே பேசிட்டு இருக்கிறது. அதெல்லாம் வேணாம். என்ன வேணும்? காரியத்தினுடைய கரைத்தொகை பேசக்கூடியலாம் இருக்கணும் நம்ம. அதுதான் நம்ம அறிக்கையில் தெய்வ வார்த்தையை எதை பேசுதுன்னா, காரியத்தினுடைய கடத்தொகையை பேசுது இல்லையா? என் தலைமகளால் சுகம் ஆனீர்கள், ஆக்க போறீங்களே சொல்ல ஆயிட்டீங்க. அப்ப ஒரு கதை முடிஞ்சுதான் சொல்லுது. அது மாலாக்காமல் ஆக்குவேன், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த என்ன ஆக போறேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு முன்னாடி எங்க போவே, எப்படிலாம் உன்னை பண்ணுவேன், இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படிலாம் பண்ண, நீ என்ன ஆவ? காரியத்துடைய கடைத்தொகையை வசனம் பேசுகிறது. அதை எடுத்து நம்ம வாயில வச்சு சொல்லும்போது நம்முடைய காரியத்துடைய கடைத்தொகை பேசுகிறோம், முடிவை பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த முடிவு நடக்கும். முடிவு தான் நமக்கு தேவை இல்லையா? மொத்தம் போனது வந்து தாங்க இது அது நமக்கு தேவையில்லை. காலத்தை நேரத்தை வீணடிப்பது. அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். காரியத்துடைய கடைத்தொகையை கண்ணோக்கணும், அதை பேசணும், அதை விசுவாசிக்கணும். அப்பதான் அங்க போய் சீக்கிரம் போய் சேர்க்க முடியும் இல்லையா? அப்போ அறிக்கை என்பது காரியத்தினுடைய கடைத்தொகையை பேசக்கூடியதா இருக்குது. அதாவது இன்னொன்று, அறிக்கை என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை நமக்கு முன்னே அனுப்புவது. ஹலோ, அவரு தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவன். அவர் என்ன பண்றார்? இருக்கிற இடத்துல வசனத்தை அனுப்புகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்தை அனுப்பினா அது போய் சேர்ந்துடும், அது போய் செஞ்சிடும். நூற்றுக்கு அதிபதி வருகிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலைக்காரன் போன வரான் வான வரான். அது போல அந்த வார்த்தைக்கு உள்ள பவர் இருக்கு. அதனால நீங்க ஒரு வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் சுஸ்தமாகும். ஹல்லேலூயா. நீங்க வந்து என்ன தொட தேவையில்ல, வார்த்தையை இங்கிருந்து சொல்லுங்க, அங்க சுஸ்தமாயிடும். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? வார்த்தையை அனுப்புங்க. வார்த்தைய ஆமென். கடவுளுடைய வார்த்தையில வல்லம் இருக்கு. நீங்க உங்க வாயில வச்சு உங்க வாழ்க்கைக்கு முன்பாக அனுப்புறீங்க. இருளுக்கு நேரம் அனுப்புறீங்க. வியாதி இருக்கா, வியாதிக்கு நேரம் அனுப்புறீங்க. வெறுமை இருக்கா, வெறுமைக்கு நேரம் அனுப்புறீங்க. குழப்பங்கள் இருக்கா, அதுக்கு நேரம் அனுப்புறீங்க. ஒழுங்கின்மை இருக்கா, அதுக்கு நேரம் அனுப்புறீங்க. அது போய் எல்லாத்தையும் சீர்படுத்துகிறது, சரிபடுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லிக்க வேண்டிய வசனம் தெரியுமா? நான் தெய்வ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் இதை ரொம்ப அடிக்கடி மறந்துடணும். இந்த ஒரு வசனத்துக்கு பிசாசு நடுங்குவான். ஏன்னா அவன் தெய்வ சாயல இல்லை. நான் தெய்வ சாயலா சிருஷ்டிக்கப்படான், தேவனை போல இருக்கிறேன் போது அவன் நடுங்குறான். தேவனை போல இருக்கிறியான்றது அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தை. அப்படியே ஒரு அடி பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டுக்கிறேன்னு தான் நான் தேவனை போல பேச முடியும். ஹல்லேலூயா. இப்ப தேவ சாயலன்னா தேவனை போல பேசுறதா படைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம தேவனை போல பேசுறோம். ஏன்னா தேவனை விட்டு நோக்கிறது இல்லை. நம்ம சிருஷ்டிப்பை பத்தி நமக்கு தெரியறதில்ல. நம்ம யாரும் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல சரியா. அதை குறித்து படிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு எல்லாம் தான் படிச்சு நிற்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, பவுலை போல எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலை போல என்ன அது முள்? ஐயா பொண்டாட்டித்தையா அது ஒரே முள்ளியா டெய்லி குத்துனே இருக்குதுயா. ஏன் சதையை எடுத்துக்குதானே, என் முள்ளையே எடுத்துக்கிற நீ? ஹல்லேலூயா. அதை முள்ளை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு பாடையா ஆண்டவர் வியாதியை கொடுத்தாரையா. ஆண்டவர் உன் சுகத்தை குறித்து 1000 காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை கொடுத்து யாருக்கும் ஒரு காரிய வேதத்தில் நடந்துருக்கணும், அதை எடுத்துக்கணும். ஆண்டவர் எனக்கும் பாடல்கள் கொடுத்தார், எனக்கு பாடல்கள் கொடுத்தார். அவருக்கு முள் கொடுக்கப்பட்டது, எனக்கும் ஒரு முழுக்கப்பட்டு. யாரையும் சபிச்சாரா? என்னை சபிச்சாருன்னு. எதை எடுத்துக்கணும்னு தெரியணும். முள் எடுத்துக்காதீங்க, சதை எடுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்லணும்? முள் கொடுக்கப்பட்டது இல்லை, எனக்கு சதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னதான் மனைவி குடைச்சல சொல்லுங்க, என் மனைவி ரொம்ப நல்ல மனைவி. ஹல்லேலூயா.
உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத மனைவி எனக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவரே அதற்கு ஸ்தோத்திரம். சிரிக்காதீங்க. அப்படி நம்ம சொல்லும் போது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து சொல்லலாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்லை, அவங்க நம்ப கட்டிக்கிட்டு நம்ம சொல்லணும். என்ன, இந்த வார்த்தைக்கு எல்லாமே விழுந்துருவாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறன்னா பெண் பிள்ளைகள் கவுந்து போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை சொல்லி தான் நிறைய பேர் கவுந்து போனது பாருங்க. இங்க ஒருத்தர் டெய்லி அது ப்ராக்டிக்ஸை பண்ணிக்கிறாரா. அதனால சொல்லுங்க. ஏன்னா அவங்க மனதை அழகாக்கும். அங்கே உண்மையில் எப்படி இருக்கான ரெண்டாவது விஷயம். நம்ம அப்படி சொல்லும் போது அது அவங்க மனதில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம அழகாக இருக்கோம், நம்ம அறிவாளியாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஆண்டவர் அந்த மனைவியை பற்றி அவங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்கள். அவங்க இருக்கிற குறைகளை எடுத்து சொல்கிறத தூக்கி போட்டுற, அந்த கேரக்டரை தூக்கி போட்டுது. அது அவங்கள ஒருபோதும் மாற்றாது. நீங்கள் உன் மனைவி எப்படி இருக்கணும், அன்பாக இருக்குன்னா சொல்லு. ஆண்டவர் மனைவி ரொம்ப அன்பானவங்க, பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், என் மனைவி ரொம்ப அன்பானவங்க இல்லையா, என்னை ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் முதல்ல சும்மா தான் சொல்கிறாருன்னு நினைப்பாங்க. ஆனால் காலப்போக்கத்தில் அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவங்கள மாற்றிடும். இதுதான் நம்ம சொந்தங்களை பந்தங்களை மாற்றுக்கிற ஒரு ரகசியம். ஹல்லேலூயா. நமக்கு வார்த்தைக்கு பவர் இருக்கிறது தெரியல. கடகளவு உனக்கு விசுவாசம் இருந்தார், விசுவாசம் உண்டாய் இருந்தா இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு இந்த கடலில் நடப்படுவாய் என்று சொன்னால் அது உனக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. வார்த்தையின் பவர். இப்ப அறிக்கை என்பது என்ன சொன்ன உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் தேவன் சொன்னது, அவர் சொன்னதை என் வாயில வச்சு அவர் வாயில சொல்லிட்டாரு, அதை எடுத்து என் வாயில வச்சு சொல்லும் போது ஆண்டவர் என்னை குறித்து அந்த வசனத்தில் என்ன சொன்னாரோ அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள விடுறது விசுவாச அறிக்கை. இதை நீங்க எப்படி பண்ணலாம்? எப்போ வேணா பண்ணலாம். எப்போ வேணா, போகும்போது பண்ணலாம், உட்காந்து பண்ணலாம், எந்துக்கும் போது பண்ணலாம், பஸ்ல போகும்போது பண்ணலாம், டிராவல் பண்ணும்போது பண்ணலாம். யாருமே இப்போ எல்லாரும் சுத்தி இருந்தாலும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆத்துமாவில. ஹல்லேலூயா. அப்ப எப்பவுமே 24 hours செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு மேல அறிக்கை தான். மற்ற காரியங்களை நம்ம நினைச்ச நேரம் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப எளிதாய் நம்ம கடவுளுடைய பிரசனத்தை அடையக்கூடிய ஒரு எளிதான வழியா இருக்கிறது. இன்னொன்று, காரியத்துடைய கடைத்தொகை போகணும். லாஸ்டா என்ன வேணும், எதை விரும்புற கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்ய அதை சொல்லு. குமாரனே தாவீது குமாரன் இறங்கன்னு கத்திருக்கிறேன், அதெல்லாம் விடு. நான் எப்போ இறங்கி வந்துட்டேன், இன்னும் இறங்குன்னு அதுக்கு தான் இறங்கி வந்தேன். உங்களை குணமாக்குறதா, குருடருடைய பார்வையை கொடுப்பதற்கு இறங்கி வந்துட்டேன். அதை விட்டுடு. உனக்கு என்ன வேணும்? நான் பார்வை அடைய வேண்டும், பார்வை அடைவாயாக. ஹல்லேலூயா. மேட்ருக்கு வா, அங்கேயும் அங்கேயும் சுற்றி எதை பேசாத. அப்போ காரியத்துடைய கடைத்தொகையை விசுவாச அறிக்கை செய்வது. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை நமக்கு முன்னே அனுப்புவது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக, நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளுக்கு நேராக, பிரச்சனைக்கு நேராக, வியாதிக்கு நேராக, எல்லாவற்றுக்கும் முன்பாக கடவுள் நம்மை குறித்த அந்த காரியத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆசீர்வாதம் இல்லையா, வறுமையா இருக்கா, வியாதி இருக்கா, பலவீனம் இருக்கா, எதிரிகள் இருக்கிறாங்களா, எது வேணா இருக்கட்டும், அதை குறித்து தேவன் எனக்காக சொன்ன வார்த்தைகள் என்ன, அந்த வார்த்தை என் வாயில சொல்லி அனுப்பும் போது இந்த வார்த்தை எனக்குள்ளா இருந்து அந்த ரிலீஸ் ஆகி போய்கொண்டே இருக்குது. அது எனக்கு முன்பாக போய் அது அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அறிக்கை என்ன செய்கிறது? வேலை செய்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அறிக்கை வேலை செய்து. வேலைக்காரங்க செய்ய மாட்டான், இது நல்லா வேலை செய்யும். ஹல்லேலூயா. சில வேலைக்காரன் வச்சுட்டு சம்பளம் கொடுத்துட்டு அவன் சொன்ன வேலையை செய்யறது இல்லை, ஆனால் சம்பளம் மட்டும் கரெக்டாக கேட்பான். சில அட்வான்ஸ் வாங்கின்னு ஓடிடுது, முடிஞ்சு போச்சுக்குது. இதெல்லாம் இருக்குது பிரச்சனை. வேலைக்காரன் நல்ல சிறந்த வேலைக்காரனை கிடைக்குது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த விசுவாச அறிக்கை 100% வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வேலைக்காரனை போல இந்த கர்த்தருடைய வார்த்தை வாயில வைத்து சொல்லும்போது அது உமக்கு முன்பாக போய் உனக்கான உண்டான காரியங்களை செய்து முடிக்க கூடியதா இருக்கிறது. ஒரு எளிதான கிறிஸ்துவ வாழ்க்கை முறை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிற இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, இதை பயிற்சி செய்து பாருங்க, இதை ருசித்து பாருங்க, எவ்வளவு இனிமையா இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் கடவுள் வார்த்தை அறிக்கை பண்றவங்களா ஆயிடுவீங்க. அது உங்களால விடவே முடியாது. உங்களுடைய விசுவாச மண்டலத்தில் வேற கொண்டு போயிடும். இது வேற மட்டும் இன்னொன்னு என்னன்னா, இது நிறைவானதை பேசுவது. என்னது? ஆமா, அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்.
இப்ப குறைவானது ஒழியனா நிறைவானதை பேசணும். குறைவானதை பேசிக் கொண்டு இருக்கக்கூடாது. குறைகளை, குற்றங்களை, குறைவானவைகளை, இவ்வளோ கடன் பிரிஞ்சிச்சுங்க, எங்கள் ஒய்ஃபு சரியில்லைங்க, என் புள்ள அடங்கலைங்க, என்ன அவங்க சரியில்லைங்க, எனக்கு வருமானம் கம்மிங்க, எனக்கு அதெல்லாம் வராதுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் எனக்கு புரியாதுங்க, எனக்கு அவ்வளோ தாளந்து இல்லைங்க. இப்படி குறைவுகளை பேசுகிறதுல நிறைவை பேசுகிறது. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாழ்வேன், உம்மால நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவன் என்னை பற்றி சொல்லியிருக்கிறார்ல, அது நிறைவை சொல்லியிருக்கிறார். நிறைவானது கர்த்தருடைய வார்த்தை. உலகத்தினுடைய வார்த்தைகளும் குறைவு உள்ளது, நாம பேசுற வார்த்தையும் குறைவு உள்ளது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவானது. இப்ப நிறைவானதை பேசுகிறோம். இப்ப நிறைவானதை நம்ம பேசும் பொழுது அதனால ஒரு நிறைவுக்குள்ள சீக்கிரத்தில் வந்துடும். நம்முடைய பிரச்சனைக்கு காரணமே நம்ம பேசுற குறைவுகள் தான். குறைவான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். பேசுறதெல்லாம் ஏதோ ஒரு குறை தான் இருக்கு, குற்றங்களை தான் பேசுகிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அப்புறம் நான் சரியில்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க சரியில்லை, அவங்க என்ன சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாமே ஒரு ஒரு குறைவான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். நிறைவானது வரும்போது நம்ம இந்த குறை ஒழினா ஒரே வழிதான் இருக்குது, இந்த பிரச்சனை தீர ஒரே வழிதான் இருக்கு. நிறைவானது உங்களை வாயில வைத்து நீங்க பேசணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். நிறைவானது கடவுளை வார்த்தை. இன்னிலேருந்து எல்லாரும் ப்ராடக்ட்ஸ் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. நான் பண்ணி பார்த்து ருசித்து அனுபவிச்சு சொல்றேன். இதை நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப எளிதானது, ஈஸியானது, எப்போதும் செய்யக்கூடியது. சீக்கிரத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ள போக முடியும், சீக்கிரத்தில் விசுவாச மண்டலத்துக்கு போக முடியும். சீக்கிரத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையை தரிசனத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை அந்த விசுவாச கண்கள் திறக்கப்படும். அறிக்கை உங்களுடைய விசுவாச கண்களை திறந்து உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது உங்களால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த அறிக்கை இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுவது. இருதயத்துல ஆமா பேசுவது. இப்ப அறிக்கை செய்வதனால் என்ன நடக்குது? சரி, நான் ஒரு வசனத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. இப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இது எப்படி இருக்குன்னா, சிலர் சொல்லி பார்த்துரு வசனம் சொன்ன நடந்துருமாங்க, இதை ஒரு சொல்றார் ஒருத்தர். சொல்லி பார்த்து ஒன்று நடக்கிற மாதிரி தெரியலையே, ஒரு 4 வாட்டி 5 வாட்டி சொல்றதுனால இது நடக்கிற விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னது இது ஏன் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நம்மளை யாருன்னா பார்த்தா ஒரு மாதிரி பைத்தியக்காரன் நினைப்பாங்களே. எங்கள் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்னத்த நீ வாயில் மண்ணுட்டே இருக்கிறேன்னு. நான் வசனத்தை சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் வாய் மட்டும் உதற மாட்டேது, சத்தம் வர மாட்டேது, வாய் மட்டும் அது அப்படியே உதட்டு அசைந்து கொண்டு இருக்குதுன்னு நான் அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கேன். நான் அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கேன். மற்றவங்களை பைத்தியமாக நினைக்கலாம், ஆனால் இது என்ன பண்ணுறது, பலனுள்ள நான் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு சொல்லும் போது இந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொல்லி கொண்டு இருக்கும்போது ஏதோ சப்புன்னு இருக்கும். எது கொஞ்ச நேரத்துக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முதல் முறையில் சொல்லும் போது என்ன நடக்கிறது, உங்களுக்கு அது பெரிய விசுவாச மண்டலத்தில் நடத்தாது. அப்படி சொல்லும் போது உங்கள் இருதயத்தில் இருக்குதுல்ல, உள்ள குப்பை, ஏற்கனவே பேசின வார்த்தைகள் நடக்காது, கிடைக்காது, அப்படி இப்படி இதெல்லாம் பேசி பேசி நம்ம பேச வார்த்தை இதை நிரப்பி வச்சுக்கிறோம். அதுதான் வெளியே வந்துட்டுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம், மறுபடியும் இந்த அறிக்கை செய்யும்பொழுது கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொண்டு இருக்கும்போது அது முதலாவது என்ன பண்ணுது, இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறது. ஹலோ. அப்போ ஒன்றும் எஃபெக்ட் தெரியாது, ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயா சொன்னாரே நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி சொல்லும் போது அப்படிதான் நான் சொல்லி கொண்டு இருக்கும்போது இருதயத்தை கழுவி சுத்திகரித்து தேவையில்ல அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் சொல்ல சொல்ல வெறும் கர்த்தருடைய வார்த்தையால் என் இருதயம் நிரம்ப ஆரம்பிச்சது. அப்போ இருதயம் நிரம்பி இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேச ஆரம்பிக்கும் போதுதான் அதனுடைய பவரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஹலோ. முதலாவது இந்த வார்த்தையை சொல்லி இருதயத்தை சுத்தப்படுத்துகிறீங்க. ஹல்லேலூயா. நடக்காது, கிடைக்காது, வராது, போவாது, இப்படி அவன் நம்பிக்கையான குறையின்கள் நிறைந்த இந்த காரியங்களை நீ அடிக்கடி பேசினதெல்லாம் இதயத்தில் நிரம்பி இருக்கிறது. அதை வெளியேற்றுவதற்கு முதலாவது நீங்க அறிக்கை பண்ண வேண்டும். அதெல்லாம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் நீ சொன்ன இதயம் கடவுள் வார்த்தை இதயம் நிரம்பி அதுக்கு இருதயத்தை நிறைவினாலே பேசும்போதுதான் அது ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா.
கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தா உன் இருதயத்திலே சந்தேகப்படாமல், ஹல்லேலூயா, இருதயத்திலே சந்தேகப்படாத ஒரு விசுவாசம்னா இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை நிரம்பணும். அப்ப ஏதாவது நிரம்பி இருந்தா இந்த இருதயத்திலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தை வரமாட்டது. அப்ப இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு விசுவாசம் நிறைந்த வார்த்தையை பேசும்போது அது போய் அசுத்தமான, அதாவது தேவையில்லாத அவநம்பிக்கை நிறைந்த காரியங்கள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டு கழுவி சுத்திகரித்து இந்த வெறும் இந்த விசுவாச வார்த்தையினால் நிரம்புகிறது இல்லையா? இப்போ எப்படின்னா, ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்கு, ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்கு. இப்போ பால் நிரப்பணும். ஃபஸ்ட்டு பாலை ஊற்றுறேன், பாலை ஊற்றினேக்கிறேன். பாலை ஊற்றிட்டு தண்ணியும் பாலும் கலக்குது. ஒரு காலகட்டத்தில் நான் தண்ணி ஊற்றினேக்கிறேன், பாலை ஒரு தண்ணியும் பாலம் கலந்து அப்புறம் நிரம்பி வெளியே வந்துட்டே இருக்குது. வெளியே கிழந்தெல்லாம் வெளியே வந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னன்னா தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும், அப்புறம் நான் ஊற்றுற பால் மட்டும் அதை நிரம்பும். ஹலோ, கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் போது அப்படிதான் உள்ளகிறதெல்லாம் சேர்ந்து கலந்து வெளியே வர ஆரம்பிச்சு, வெளியே வந்து எல்லாம் வந்துடுச்சுன்னா அவர் பால் மாத்திரம் இருக்கும். அதுதான் சுத்த பால். ஹல்லேலூயா. அப்ப இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளு உண்டு போ என்று சொன்னால் அது அப்படி ஆகும். இருதயத்தினால விசுவாசத்தின் வார்த்தை நிறைந்து அது விசுவாசத்தோடு கடந்து வரும்போது நீங்க சொல்லுகிறபடி ஆகும். ஹலோ, உலகத்திலேயே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுத்து மிகப்பெரிய வரம் என்ன வரும்? சொன்ன நடங்க. அதாங்க, அதை விட என்னங்க வரும்? ஹலோ, நீங்க சொன்ன நடக்கும்னு இயேசு சொல்லிட்டாருங்க. இதை விட ஒரு பெரிய பவர்ஃபுல் வரம் வேணுமா? ஹலோ, அந்த வசனத்தை நான் எடுத்து போதிக்கிறது இல்லை, அதன் முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறது இல்லை. நீங்க சொன்ன நடக்கும்ன்ற அந்த ஒரு அறிவு வந்துட்டால உங்களால கண்டதை சொல்லவும் முடியாது. என்ன சொன்ன நடந்துடுமே, நாசமா போச்சு. ஐயோ, நான் சொன்னா நான் தானே சொன்னேன், நாசமா போயிடுமே. சொல்லுவியா? நாசமா போச்சு சொல்லுவியா? இது விளங்க அந்த புள்ள சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். விளங்காம இருந்தாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, சொல்ல முடியாது, இந்த பிள்ளை நல்லா வரும். ஹல்லேலூயா. உலகத்தாலாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த +2 படிக்கிற குழந்தை சரியா படிக்கிறது இல்லையா, அந்த அம்மா தூங்கும் போது டெய்லி அந்த காது கிட்ட தூங்கும் போது சொல்லுவாங்களாம், நீ நல்லா படிக்கிற, நீ பிரில்லியன்ட் கேர்ள், நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போற. தூக்கத்தில் பேசவங்களாம் அந்த காது கிட்ட போய் பாருங்க, கொஞ்ச நாள் அந்த குழந்தை ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிச்சான். வார்த்தையின் பலத்தை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை உன் கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய வலிமை புரியாதவர்களை நாம் அதை படித்து பயன்படுத்துகிறது இல்லை. ஹலோ, மிகப்பெரிய ஆற்றல் மிக்க கடவுளுடைய வார்த்தை உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வல்லமை உள்ள தேவன் பேசின அந்த வார்த்தை அடுத்து வாயில வைத்து பேசும்போது அப்படி நடக்க இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இருதயத்தின் நிறைவினாலே கடுகளவு விசுவாசம் உன் இருதயத்தில் உண்டானால் அந்த கடுகளவு விசுவாசம் எப்படி வரும்? கடுகளவு விசுவாசம் இல்லை, மிகப்பெரிய விசுவாசம் வந்துடும் கடவுள் வார்த்தையில். ஹல்லேலூயா. வசனத்தை இருதயத்தை நிரப்பும் போது வெளியே வர்ற வார்த்தையெல்லாம் கடவுளுடைய வார்த்தையா இருக்கும். அது விசுவாசம் நிறைந்த வார்த்தை இருக்கு, உள்ள நிறைஞ்சு வருது. உள்ள ஆமா, சிலர் சொல்லி சொல்லி வச்சிருப்பாங்க, வரட்டும் அவ நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அதை அப்படியே பவர்ஃபுல்லா அந்த வார்த்தை இருக்கும், காத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ வரட்டும் சொல்லி சொல்லி அந்த வார்த்தை பவர் ஏறி இருக்கும், வந்து மாட்டாங்க காலி. ஒரு ஞாபகத்துக்கு வர்றது இப்போ பேசும்போது, ஒரு ஊழியக்காரர், இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரர், அவர் வாழ்க்கையின் சம்பவத்தை சொன்னார். அவர் நல்லா ஆவிக்குரிய சபையில் வளர்ந்து ஒரு வாலிபனாக இருந்தார். சபையிலே படுத்துப்பாரான், என்ன நல்ல அபிஷேகம் பெற்று நல்லா ஆவிக்கிற நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நல்ல தேவ மனிதன். அவருடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஒரு பேய் வந்து அமுக்குமா நைட்டில். பயப்படாதீங்க நீங்கள். ஹலோ, பேய் வந்து டெய்லி அமுக்குமா. ஒன்றும் பொருள் என்னடா அது, இந்த பிசாசு தொல்லை தாங்க முடியாது, நைட்டானா வந்து அமுக்குது. அப்புறம் ஒரு ஊழியக்கார கேட்டேன், ஐயா இந்த மாதிரி நைட்டானா ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருக்கேன், இந்த பிசாசு தொல்லை தாங்க முடியலையா, நைட்டானா வந்து அமுக்குது சொன்னார். 3 நாள் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணு, பிசாசு கீரையெல்லாம் போயிட்டு. சரி, 3 நாள் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணி பார்த்தாரா, அப்பயும் வந்து அமுக்குதான். அவர் எப்போக்கண்ணா, ஐயா 3 நாள் உபாசம் போட்டு ஜெபம் பண்ண பிசாசு போல திருப்பி வந்து அமுக்குது. ஒரு சொன்ன பாவம்லாம் அறிக்கை பண்ணணும்.
எல்லா பாவத்தை அறிக்கை பண்ணி நீ ஜெபம் பண்ணு, பிசாசு உன்னை விட்டு போயிடும். சரி அதையும் அறிக்கை பண்ண, அந்த பாவம் பண்ண, இந்த பண்ண எல்லாம் தான் சொல்லி ஆண்டவரே மன்னிக்கவும் அறிக்கை பண்ண, அதுவும் பண்ணி பார்த்தாரு. அதுவும் பண்ணி பார்த்தா பிசாசு விட்ட பாடல் நைட்டாக நமக்கு தான். இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு போய் கேட்டு ஆளுக்கு ஒன்று உபவாசம் போட்டுனாரு, ஒருத்தர் அறிக்கை பண்ணினாரு, ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ணு, ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்ணினாரு, ஒருத்தர் இப்படி இப்படி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு சொன்னாங்க. எதுவும் நடந்த பாடல. கடைசியாக ஒரு நல்ல ஊழியக்காரட போய் மாட்டிக்கிட்டாரு. அவரு கேட்டா, இது மாதிரியா பிசாசு என்ன வந்து நைட்டானா அமுக்குதியா. அவர் என்ன பண்ணார், வேதத்திலேருந்து வசனத்தை எடுத்து காமிச்சு பிசாசுடைய தலையை நசுக்கிட்டார் இயேசு. அவருடைய வல்லமையை உரிந்து யாரெல்லாம் அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிறாரோ அவளை கரங்களை கொடுத்துட்டாரு. பிசாசுக்கு உன் மேல வல்லமை கிடையாது, அவன் மேல உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நீ யாருன்னு தெரியுமா, உன்னை துரத்த சொல்லியிருக்கிறார். நீ எதிர்த்துனா உன்னோட்டு ஓடிடுவான். இந்த வசனங்களை சொன்னபடின்னு அவருக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு விசுவாசம் பற்றி இருந்தது. அப்ப சொன்னார், வரட்டும் நான் பாக்குறேன், இன்னைக்கு வரட்டும் இந்த பிசாச நானு. அப்ப இவ்வளவு நாள் என்னென்னமோ சொல்லி பார்த்தல, வசனத்துல இருந்து வெளிச்சம். வேதம் உங்க கையில் இருக்கலாம், நிறைய பேருக்கு வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. வேதனை கையில் இருக்கலாம், நிறைய பேருக்கு இருதயத்தில் இல்லை. வேதத்தின் வெளிச்சம் அது பிரசித்தம். ஹல்லேலூயா. பாருங்க, அஞ்சு நிமிஷத்தை அவர் சொன்ன இன்னைக்கு வரட்டும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாராம். பாருங்க, இதை எப்படி பிசாசு கேட்டு இருக்கிறான். ஆஹா போனோம்னால தான் நம்மளை வச்சு செய்வான் போல இருக்குது, அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு. அன்னைக்கு ஓடினவன் எங்க ஓடினாந்தில்ல, அதுக்கப்புறம் வரவே இல்லையா. ஹலோ, இருக்கீங்களா? நீங்க யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நீங்க பயந்தீங்களா, அவனை பயம் முடிந்துவான். அது நமக்கு புரியல. அதுதான் சத்தியத்தின் வெளிச்சம் வந்தா தெளிவாயிடுவோம். சரி, நம்ம எதுக்கு வருவோம், இறுதியத்தின் நிறைவினாலே. அப்ப இதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பும் இது பேசும்போது வர்ற வார்த்தை விசுவாசமா இருக்கும். அந்த விசுவாச வார்த்தை அதை ஏதாவது செய்து முடிக்கிறதா இருக்கும். அப்ப அறிக்கை என்ன செய்கிறது, இருதயத்தை சுத்தப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்ப செய்கிறது. அப்படி நிரம்பின பிறகு வருகிற வார்த்தை தான் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். முதல்ல சொல்லும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. கண்டதை பேசுறத காட்டும். ஹலோ, எதையோ பேசிட்டு இருக்கிறத காட்டிலும் வாயில வச்சுன்னு வசனத்தை சொல்லுகிறது நல்லது. நல்லதா இல்லையா? ஏதோ அதையே சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு வசனத்தை சொல்லிட்டு இருங்க, இது உனக்கு ஒரு விளைவை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது இந்த அறிக்கை என்பது என்ன, நம்மை குறித்து நாமே சொல்லும் தீர்க்க தரிசனம். ஹலோ, உங்க வாழ்க்கை குறித்து நீங்களே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். ஹலோ, உங்களை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை எடுத்து சொல்லும் போது என்ன நடக்குது, உங்களை குறித்து நடக்க போறதே வாழ்க்கையில நீங்களே தீர்க்க தரிசனமா சொல்றீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க? முதல்ல உங்களை பத்தி சொல்லிக்கங்க, அப்புறம் மற்றவங்கள சொல்லலாம் இல்லையா. முதல் நம்ம வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை எடுத்து சொல்லுங்க, அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா, தீர்க்க தரிசனம் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும்னு இயேசு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அதாவது தேவகுமாரனாகிய கிறிஸ்தே ஒன்று சொல்லிட்டாருன்னு அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றது முக்கியம் இல்லை. அவரு சொன்னதால நான் சொன்னது நடக்கும். புரிஞ்சோம்? அதுதான் மேட்ரு. நாம சொன்ன நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அவர் சொல்லிட்டார் நீ சொன்ன நடக்கணும். யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிறபடி ஆகமன் அவர் சொன்னபடினாலே நான் சொல்றது நடக்கும்னு நீங்க விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வார்த்தை நான் சொன்னா நடக்குமான்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லி இருக்கிறாரு, நீங்க சொன்னா அது நடக்கும்னு நான் சொல்றேன், நீங்க நம்புங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் சொன்னதுனால நான் சொல்றது நடக்கும். ஹல்லேலூயா. நான் எதையும் அவங்க சொன்னதை இவன் சொன்னதை சொல்லல, என் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லி என் வாழ்க்கையில நான் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இது ஒரு நடைமுறை வாழ்வியல். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்திலே மறைக்கப்பட்ட இந்த வாழ்வியலை குறித்து நிறைய பேர் பேசுறது இல்லை, ஆனா இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க அதை செஞ்சு பாருங்க. அப்புறம் இது நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ணுது. நாவை, ஆமா, நாவை கண்ட்ரோல் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. எங்க ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது இல்லையா. வாய முடின்னு சும்மா இருந்தா அவங்க கூட கூட அதுக்கிட்ட பேசிக்கிட்டு, அப்படியா நல்லா இருக்குமா, அவன் சொல்லலாம் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுன்னு கூட டிஸ்கஸ் பண்ணுறது. ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களே கெடுக்கும். தேவையற்ற பேச்சு நம்முடைய வாழ்க்கையே சீரழிச்சிடும்.
அதுதான் தேவையில்லாத பேசிட்டு இருக்கிறது. அங்கே ஆரம்பிச்சது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஆமாம், அந்த வாயை நினைப்பேன், இது என்னதான் வாயோ, அது பாட்டுன்னு பேசி நிற்கிறது. சரி, நம்மளும் புருஷன் ஆகிட்டோமே, என்ன பண்ணுறது? சில நேரத்தில் இதை கேட்டுக்க வேண்டியது தான், வேற வழி இல்லை. எதுக்குறது பேசணுன்னா அது வேற மாதிரி போயிடும். சரி, பரவாயில்ல, கேட்டுப்போம், அமைதியாக இருப்போம், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும்னு சொல்லிட்டுறேன், இதையும் சகிச்சுப்போம். அதனால் அங்கே ஆரம்பிச்சது. போய் உக்காந்து தனியாக ஆளு கடிச்சாருப்பா சாத்தான். அவர் நம்மளுக்கு புகழ்ந்ததில்ல, நீ அப்படி ஆகிடுப்ப, நீ இப்படி ஆகிடுப்ப அப்படின்னா. அந்த மாதிரி பேசினால லேடிஸ் அவுட். நீ அப்படி நல்லா இருக்கீங்களே, சூப்பராக பேசுகிறீங்களே, உங்களுக்கு நல்ல டேலண்ட்ல இருக்குதுன்னா முடிஞ்சது கதை. அந்த மாதிரி அவன் பேசியிருக்கலாம், இவங்களை உட்காந்து பேசியிருக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு? போச்சு. இப்போ நாவை கட்டுப்படுத்த முடியல. யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும்னு தெரியாமல் நம்ம பேசும் பொழுது நம்ம தேவையில்லாத பேசிக்கிறோம். அது நம்ம என்ன பண்ணோம், நாவை கொடுத்து மாட்டிக்கிறது. நாவை ஆமாம், எதனா போய் வாயை கொடுத்து போய் மாட்டிக்கிறது. இந்த நாவு கண்ட்ரோல் ஆகிட்டால நம்ம வாழ்க்கை கண்ட்ரோல். ஹலோ, உங்கள் நாவை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட கண்ட்ரோலாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் நாவு கண்ட்ரோல் என்ன, அது கண்ட்ரோல் இல்லாத வண்டி. எப்படின்னா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி. பிரேக்கு ஆமாம், பிரேக் இல்லாத வண்டி ஓட்டுவீங்களா? அந்த கார் இருக்குது, ஓட்டுங்க நல்லா கொடுத்துட்டு, ஆனால் பிரேக் இல்லை ஓட்டிக்கன்னா எப்படி ஓட்டுவீங்க? அப்பா வானாப்பா அந்த காரு என்ன சாவ சொல்கிற என்ன? ஆனால் அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிரேக் இல்லாமல் ஓட்டினுக்கிறாங்க. ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு பிரேக் இல்லாமல் ஓட்டினுங்க. போய் எங்கன்னா போய் ஒரு இடத்துல போய் பள்ளத்தில் விழுந்து மரத்தில் இடிச்சு, ஐயோ கால் போச்சு, இங்கே அடிபட்டுச்சுன்னா பிரேக் இல்லைன்னு தெரிஞ்சு ஓட்டுறியப்பா. கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை கட்டுப்படுத்தும் கடவுளுடைய வார்த்தை, உன்னை சீர்படுத்தும் கர்த்தருடைய வார்த்தை, உன்னை ஒழுங்குபடுத்தும் கர்த்தருடைய வார்த்தை. உனக்காக ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துருக்கிறாரு, உனக்கு ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இப்படி வாழ்ந்தா நான் இப்படி இருக்கலாம்னு சொன்னார். அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, அதை சொல்றது இல்லை, தியானிக்கிறது இல்லை, அதை எண்ணி பார்க்கறது இல்லை, அதை பேசுறது இல்லை. யாரு சொன்னதை எதை சொன்னதை பேசி அது பிரேக் இல்லாத வண்டி. அது நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக ஓட்டுற வாகனமாக இருக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையை கச்சிதமாக அழகாக எங்கே பார்க் பண்ணணுமோ, எவ்வளோ ஸ்பீடில் போகணுமோ, எங்கே நிறுத்தணுமோ, என்னென்ன இந்த வண்டி எவ்வளோ வச்சு அந்த அழகாக அந்த வண்டி அழகாக இருக்கும். சில வண்டி பார்த்தோன்னா அந்த சொட்டை அந்த பக்கம் சொட்டை, இந்த பக்கம் டயர் தேஞ்சு போய் இந்த பக்கம் முன்னாடி அது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆறி வண்டி பார்க்கல செம்ம அடி வாங்கியிருக்கு போது வண்டி. செம்ம அடி அது மாதிரி சில வாழ்க்கை செம்ம அடி வாங்கியிருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டுது. இந்த பக்கம் ஒரு இடி, அந்த பக்கம் ஒரு இடி, அந்த வாகனத்தில் ஒரு இடி. யார் இதை பார்த்தா அவன் வேற 2 இடி வச்சுட்டு போவான். நீ என்ன அடிச்சியா, நான் அடிக்கிறேன் பாருன்னு வச்சுட்டு போ. இப்படி பல இடிகள் வாங்கின சில வாகனமாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன கிராச் கூட இல்லாமல். ஹல்லேலூயா. அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஐயா 10 வருஷம் சில வச்சிடும். 10 வருஷம் வண்டியா, 10 வருஷம் வண்டியா அது? ஐயா அப்படியே இவ்வளோ கிளீனாக இருக்குயா, ஒரு சின்ன கிராட்ச் கூட வரல, புதுசாக வச்சு நிற்கிறீங்களே. அதை அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறாரு. எப்படி ஓட்டணும், எங்கே ஆயில் போடணுமோ, துடைக்கணுமோ, க்ளீன் பண்ணணுமோ, சர்வீஸ் பண்ணுமோ எல்லாம் அந்த வண்டி அழகாக வச்சிருக்கிறாரு. நம்ம அழகாக அப்படி வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோம். அல்லேலூயா. சில தள்ளு பின்னாடி 2 பேர் தள்ளு, சில வாழ்க்கையை தள்ளி விடணும் யாராவது, அப்போ தான் வண்டி போகாது. திடீர்னு நின்றுறான். அப்பப்போ ஐயா கொஞ்சம் தள்ளி விடுங்க, போகிற வரணும்லாம் 4 பேரை கூப்பிட்டு பின்னாடி தள்ளு தள்ளு தள்ளுன்னு அப்பப்போ ஆஃப் ஆகிடும். அப்பப்போ யாராவது முட்டு குத்து தள்ளி விடணும், யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், யாராவது இங்கே பார்த்து காசை குத்து அதை குத்து, அப்போ தான் வாழ்க்கை ஓடும். இங்கே கடன் வாங்கி அங்கே வாங்கி அதை வாங்கி இங்கே குத்து இங்கே வாங்கி குத்து, யாராவது கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓடும், திரும்பி நிற்கும். அழகாய் அல்லேலூயா நேர்த்தியாய் அந்த வண்டி. சில மலை ஓரத்தில் அந்த காருங்கெல்லாம் போகும்போது அந்த மலைகளெல்லாம் ரசித்துக்கிட்டு இயற்கையெல்லாம் ருசித்துட்டு அந்த காரை அழகாக ஓட்டி அப்படி இறங்கி கொஞ்ச நேரம் அந்த இயற்கையை பார்த்துட்டு அந்த கார் போகிறதுக்கும் காருலேயும் சந்தோஷம், வாகனம் ஓட்டுறதுக்கும் சந்தோஷம், அந்த இயற்கையும் பார்த்த மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களை ரசித்து ருசித்து அழகாய் நேர்த்தியாக ஓடுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாவை கட்டுப்படுத்துவது, பிரேக் இல்லாத வண்டி. அப்புறம் இந்த விசுவாச அறிக்கை என்பது மாம்சிக உலகத்திலிருந்து நம்மை ஆவிக்கிற உலகத்துக்கு சீக்கிரத்தில் கொண்டு போயிடும்.
மாம்சீக உலகத்திலிருந்து நம்ம சீக்கிரத்துல ஆவிக்கிற மண்டலத்துக்கு கொண்டு போயிடும். உலகத்துல 2 விதமான உலகம் இருக்கிறது. இந்த உலகம் மாம்சீக உலகம், தேவன் அறியாத உலகம், தெய்வ வார்த்தை அறியாத உலகம், தெய்வ பிரசனத்தை உணராத ஒரு உலகம். அது சாத்தானுடைய பிடியில் இருக்கிறது. உலகமோ புல்லாங்கணுக்கள் கிடக்கிறது. அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாம்சீக உலகத்துல மனுக்குலம் இருக்கிறது. நாம் அங்கதான் இருக்கிறோம். ஆனால் நாம தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நம்மளால போக முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய வார்த்தை மூலமாக நாம் அவருடைய ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போக முடியும். இதே உலகத்துல நாம் இருந்தாலும் கூட நாம் ஆவிக்குரிய மண்டலத்துல வாழ முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அதுதான் வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகளை விழுந்தன. அவங்கள மாதிரி பேசிட்டு இருக்குது, அவங்கள மாதிரி யோசிக்கிறது இல்லை, அவங்களுக்கு இருக்கிற காரியங்களை எதிர்பார்ப்பாங்க நமக்கு கிடையாது. நமது எல்லாமே முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. நாம் ஆவிக்குறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ. அந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜீவனும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்வு, ஒரு ஆவிக்குரிய மண்டலம், அதுல எளிதாய் போவதற்கான ஒரு வழி இந்த விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை. டைம் தான் பத்தல. நேரம் தான். எனக்கு இனிமையா இருக்கு இதை பத்தி பேசுறது. எனக்கு சுகமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு எளிதாய் கடவுள் வைத்திருக்கிறார். எவ்வளவு இல்லையா? அதை கடினமாக்கி கொடுத்துட்டாங்களே. இதை நான் அனுபவிச்ச பிறகு நினைச்சேன், என்னடா நம்மளும் இத்தனை வருஷமா கிறிஸ்தவத்தில் இருந்தோம், போவாத கூட்டம் இல்லை, எத்தனை வல்லமை கூட்டம், எத்தனை மாநாடுகள், எத்தனை பெரிய பெரிய கூட்டங்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடின கூட்டத்துக்கெல்லாம் போனேன். எங்கேயும் வந்து இப்படிப்பட்ட ஒரு எளிமையான கிறிஸ்தவத்தை நம்ம கற்றுக் கொடுக்கலையே. எல்லாம் ஒரு பெரிய வேற மாதிரி இருந்ததை தவிர எனக்குள்ள ஒன்றும் சீக்கிரத்தில் நடக்கல. நான் எனக்கு இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு, இதோட ஆரம்பம் வந்து என் வாழ்க்கையில் நான் ஒரு உருவாக்கும் சக்தின்னு ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த வார்த்தையின் வலிமையை உணர்ந்து நான் வந்து அந்த அந்த பவரை கண்டுபிடிச்ச அந்த புத்தகம் தான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. அங்கேருந்து ஆரம்பிச்சது என்னோட கிறிஸ்து வாழ்க்கை. அதுலேருந்து ஒரு பெரிய மாறுபட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பித்தேன். அதுதான் அவன் பிடிச்சது, வார்த்தையினுடைய பவர் என்னன்னு. அப்போ நான் வந்து 2002 ஒரு ஆட்டோக்கு லோன் போட்டிருந்தேன். அந்த லோனுக்கு ஒரு வருஷமாக தெரிஞ்சு கவர்மெண்ட்டில் அலைஞ்சு அந்த வர நேரத்தில் என்னால் கரெக்டாக அட்டென்ட் பண்ண முடியல, போகலாங்க. அதில் போகாத போது என்னாச்சுன்னா, கொஞ்சம் லேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பேங்க் வந்துடுச்சு. பேங்க் வந்தோன்னா அந்த மேனேஜர் வந்து கொஞ்சத்தில் லோன் கொடுக்க மாட்டான். கட்சியில் அவன் என்ன பண்ண, திருப்பி அனுப்பிச்சிட்டான். அவன் சொல்கிறாங்க, திருப்பி போனால் அந்த செக்ஷனில் மறுபடியும் அந்த லோன் வாங்க முடியாதுப்பா, பேங்க் மேனேஜர் அனுப்பிச்சிட்டாரு, இனிமேல் வாங்க முடியாது. இப்போ அவன் கைக்கு வந்ததெல்லாம் போயிடுச்சு, ரிட்டன் வாங்க முடியாது. இவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த லோனை வாங்க முடியல. மேனேஜர் என்ன பண்ணாருன்னா, ஒரு திருப்பி அனுப்பிச்சிட்டார். அப்போ வந்து இத்தனைக்கும் அந்த பேங்க்கில் எங்கள் அண்ணன் வேலை செய்கிறார். நம்ம ரவி அண்ணனுடைய அண்ணன் அந்த பேங்க்கில் வேலை செய்கிறார். என்னென்ன அதுமாரி ஆயிடுச்சுன்னு நான் அந்த மேனேஜர் சொன்னால் கேட்க மாட்டேன்பா சொல்லிட்டு அவர் சில இடத்துக்கு போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. இப்படி ரிட்டன் ஆயிடுச்சு. நான் வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்கேன் காலையில் விடிய காலத்தில். அப்போ தான் இந்த புத்தகத்தை படிச்சு நிற்கிறேன். நான் ஒரு உருவாக்கும் சக்தி, அதோடைய பவர் என்ன சொன்னால் நடக்கணும் படிச்சிருக்கும் போது காலையில் வந்து ஒரு குடுகுடுப்புக்காரன் வரேன். குடுகுடுக்குப்பாரு அவர் வந்து எங்கள் வீட்டு வாசல்னு சொல்கிறார். கை கேட்டுனது வாங்கி கேட்டல, பரவாயில்ல குடுகுடுப்பான்னு நல்லா கரெக்டாக தான் சொல்கிறான். அப்போ கூட அவன் கிடைக்குன்னு சொல்லல. கை கட்டுனது எனக்கு இன்னும் அது ஆகிப்போச்சு. என்னடா கை கட்டுறது வாய் கேட்டல, இப்போ தான் நான் புத்தகத்தை படித்தோம். விடிய படிச்சுக்கிறாத. அந்த புத்தகத்தை தொட்டோன்னு எனக்கு விட முடியல, படித்து முடிச்சுட்டேன், மேய்ஞ்சிட்டேன். அதை அவ்வளோ ஒரு 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 விசுவாசம் மண்டலத்துக்கு வந்துட்டேன். நீ சொன்னதானே நடக்கணும்ல. அந்த ஜபமாக மாறி போச்சு. ஜபமாக வேற மாதிரி ஆகிப்போச்சு. கிடைக்காது போயிடுச்சே, நல்லா போச்சு. கிடைக்கும், ஆண்டவர் மறுபடியும் திரும்பி கொண்டு வருவேன், நான் வாங்குவேன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த விசுவாச அறிக்கை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அங்கே என்ன சொன்ன மாதிரி, நான் ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து
ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரோ ஒருத்தர் தாட்கொள்ள அங்கேருந்து போய் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது மாதிரி ஐயா அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஃபோன் அடித்தார். அவர் யார்? ஃபோன் அடிச்சு மேனேஜருக்கு, ஏன் அந்த பையனுக்கு நீ ரிட்டர்ன் பண்ணீங்க? உடனே சாங்ஷன் பண்ணி அனுப்பிட்டார். ஒரு மிரட்டினார். அப்படி தான் அங்கே தாட்கோ ஆஃபீஸில் ஒரு ஃபோன் அடித்தார். எல்லாத்தையும் ரிட்டர்ன் ஃபைல் அனுப்பிச்சி விடுனார். பாருங்களேன், எவ்வளோ தடை மத்தியில் அது லகுவாக அந்த லோனை வாங்கி அந்த ஆட்டோ வாங்கினேன். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியாமல் அந்த ஒரு சத்தியை அறிஞ்ச பிறகு தான் நமக்கு அந்த விசுவாசம் வருது. அப்போது அதிலிருந்து நான் ரொம்ப என்னுடைய நாவை நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த புத்தகத்தை நான் ஒரு முறை இல்லை, பல முறை வாசித்திருக்கிறேன். பல முறை நான் சோர்ந்து போக நேரம்லாம் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிப்பேன். அது என்ன வேறு விசுவாசம் அல்லது கொண்டு போகும். அதனால் அந்த புத்தகத்தை யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொந்த காசில் வாங்கி தரேன். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படிக்கணும். கண்டிப்பாக. ஏன்னு கேட்டேன்னா, அது நீங்கள் படித்தா உங்களுடைய விசுவாச லெவல் மாறும். நம்முடைய வாயை கண்ட்ரோல் பண்ண முடியும். கர்த்தர் நல்லவர். என்னென்ன சொன்ன மறுபடியும் ஒரு ரிப்பீட் பண்ணிட்டு போலாமா? சரி, அறிக்கை என்பதை நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தேவன் சொன்னதை, அவர் சொன்னதை அவர் வாயிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். ஆனா அதை எடுத்து நம்ம வாயில சொல்லணும், அதான் முக்கியம் இல்லையா? அது வாயில சொல்லும்போது அதை நம்ம சொந்தமாக்கி கொள்வதற்காக சொல்லுகிறோம். அதுதான் அறிக்கை. ரெண்டாவது நான் சொன்னேன், காரியத்துடைய எண்டு என்ன உனக்கு வேணும் அதை பேசு. சும்மா அது தேவையில்லாதான் பேசியிருக்காது. என்ன நடக்கணும்னு நினைக்கிற, முடிவு என்ன, எதை எதிர்பார்க்கிற, எது நடக்கணும் வாழ்க்கையில் என்பற அதை விசுவாசத்தோடு பேசு. ரெண்டாவது, வார்த்தையை நமக்கு முன்னே அனுப்புற வேலை. அது என்னது? நாம என் முன்னாடி அனுப்பிட்டு அது போய் வேலை செஞ்சிருக்கிற வேலைக்காரனை போல அது வேலை செய்கிறது. நீ ஒரு வார்த்தை சொல்லும், அங்க சுஸ்தமா. நீ வார்த்தை வேலைப்பா, உங்களுடைய வார்த்தை வல்லம் இருக்கு. ஒரு அதிகாரி இருக்கிறபடினாலே நான் சொன்னா அந்த வார்த்தைக்கு எப்படி பவர் இருக்கு, அது எப்படி எல்லாம் செஞ்சு முடிப்பாங்கன்றது அந்த ஒரு அதிகாரிக்கு தெரியுது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் சொல்றான், நீ இங்கேருந்து சொல்லுங்கப்பா நடக்கும், உங்க மேல ஒரு பவர் இருக்கு. அல்லையா? நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆள், நீங்க சொன்ன நடக்கும், சக்தி இருக்குது, அந்த வார்த்தையை நம்புகிறான். நீர் இங்கிருந்து சொல்லும் அங்கே சொஸ்தமாவானா. அதே மாதிரி போலான்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. எந்த நேரத்தில் அவனுக்கு வியாதியிலிருந்து சுகம் கிடைச்சது? ஏன் சொன்ன அதே மணி நேரத்தில் கரெக்டாக அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்கிறது. அப்போ வார்த்தையுடைய வலிமை என்ன? அதை நமக்கு முன்பாக போய் வேலைகளை நடப்பிக்க கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு நேராக உங்கள் விசுவாச வார்த்தையை நீங்க முன்னாடி அனுப்புங்க. அங்க போய் வேலை செய்யும். ஹல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை வேலை செய்யும். தப்பாவே பேசினா தப்பா வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. அதான் இதுல டேஞ்சர் என்னன்னா, நெருப்ப வச்சு சூடம் வச்சுக்கலாம். ஹலோ, நெருப்ப வச்சு சூடம் வச்சுக்கலாம். சூப்பரா பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? பாயசம் செய்யலாம், ரவா லட்டு செய்யலாம், கேசரி செய்யலாம், விதவிதமா செஞ்சு நான் ரசித்து ருசிக்கலாம். அதை நெருப்பு வச்சு இங்கே சூடு வச்சுக்கலாம், அங்கே சூடு வச்சுக்கலாம், நாக்கில் வச்சுக்கலாம், மூக்கில் வச்சுக்கலாம் இல்லையா? என்ன வேணா, காட்டையே கொளுத்திடலாம், ஊரையே கொளுத்திடலாம். அதே வார்த்தையை வைத்து அதே வாயை வைத்து உலகத்தை ரட்சிப்புக்கு நேரம் நடத்தலாம். ஹல்லேலூயா. அப்போ நிறைவானது பேசணும். நிறைவானது வார்த்தை நமக்கு அனுப்பணும். நிறைவானதுன்னா குறைவானது பேச நிறுத்தணும் இல்லையா? குறைவுகளை பேசுறது, நிறைவு பேசணும். நமக்கு குறைவுகள் இருக்கலாம், அதை பேசுறது கர்த்தரை நல்லா வச்சுக்கிறோம். யாரும் வந்து கேட்டா எப்படிப்பா இருக்கிற, நான் சொல்லுவேன் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கு. ஹல்லேலூயா. அந்த வாயில வந்துடும். ஏன்னு கேட்டேன்னா அந்த வார்த்தை அப்படியே வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. சில என்ன பண்ணுன்னா நல்லா வச்சுக்கிறான்னு சொன்னோம்னா பின்னாடி நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுவாங்க. நிறைய இருக்கு பொழுது உங்ககிட்ட அவசரத்துக்கு கொஞ்சம். ஆமாம், அவங்ககிட்ட நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு கடன் இல்லை, கரெக்டாக வச்சுருக்காரு. இப்போ தான் 2 வீடு வாங்கினேன் சொல்லிட்டீங்க வச்சிங்களேன், உங்களை விடவே மாட்டாங்க. அவங்க இவங்க தானே நமக்கு தேவை, என்ன இவங்களை பிடிச்சதான் அவசரத்துக்கு எதனா கிடைக்கும்னு சொல்லிட்டு நைஸாக வந்து, ஐயா இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 வேணும், அடுத்த வாரத்தில் கொடுத்துட்றேன், கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சுக்கிறாரு, கர்த்தர் நல்லா இது ஒரு பிட்டை போடுது, கர்த்தர் உங்களை நல்லா
வச்சிருக்கிறாரு. கொடுங்க. ஒரு 10 நாள்ல திருப்பி குடுத்துறேன். ஒண்ணு இப்ப தான் லோன் போட்டிருக்கிறேன். முடிஞ்சதுக்கு அந்த காசு வாங்கணும்னா அவங்க இருப்பாங்களா? அவங்கள பார்க்க முடியாது. நீங்க தேடின்னு போணும் அவங்கள. காசு வாங்குனாங்களே, எங்கடா மறந்து போச்சு, எங்கடா இருக்கிறேன்னா, அவங்க எங்கனா ஒரு மூலையில இருப்பாங்க. என்ன குடுக்கலாம் தான் ஏன் நெனச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அதனால இருக்குதுன்னு சொல்றது கூட என்ன பண்றது? கொஞ்சம் பயமா தான் இருக்குது. கொஞ்சம் பயமா தான் இருக்குது. நான் அவங்களுக்கு பயந்துன்னு நம்ம அவிசுவாசத்தை பேச முடியாது, பொய்யை பேச முடியாது இல்லையா? அந்த 10,000 போனாலும் போகட்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த கொடுத்த 10,000க்கு மேல என்ன ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க திருப்பி கொடுக்காதன பலனை அவங்க அனுபவிச்சு நமக்கு தேவையில்ல. கொடுத்ததுக்காக நன்மை நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது என்ன சொன்னது? இருதயத்தின் நிறைவினால. ஆமா, இருதயத்தில் நிறைஞ்சு பேசுற வார்த்தை தான் வேலை செய்யும். இருதயத்தை நிரக்கணும்னா முதல்ல நம்ம கடவுள் வார்த்தை சொல்லிக்கொண்டே டெய்லி சொல்லிட்டே இருக்கும்போது அது ஃபர்ஸ்ட் உங்க இருதய சுத்தப்படுத்துறது. தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற வார்த்தைகள் நம்ம இது வரைக்கும் பேசணும்ல. நீ எவ்வளோ சொல்றியோ அவ்வளோ சுத்தமாயிடும். சில ரொம்ப நாள் சொல்லி கூட சுத்தமெல்லாம் நிறைய இருக்கு அழுக்கு. ரொம்ப சிலர் தண்ணி ஊற்றி கலக்கணும்னு என்னவா அழுக்கு வந்துடும். சிலர் என்ன பண்றது, பாத்ரூம் கர மாதிரி ஆசிட் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி வந்து அழுக்கு. அது மாதிரி இருதயம் கரைபடிந்து இருக்கும். அதுக்கு பவர்ஃபுல் வசனத்தை சொல்லி ரொம்ப பவர்ஃபுல் வேடை கொடுத்து சொல்லி அந்த கரையெல்லாம் எடுக்கணும்னா சிலருக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க, நிச்சயமா இந்த வார்த்தை ஒரு நாள் வேலை செய்யும். ஹல்லேலூயா. நிச்சயமா இருதயத்தை கழுவி சுத்தமாக்கி அந்த வார்த்தை இருதயத்தை நிரம்பி அப்புறம் பேசும்போது பாருங்க, நீங்க சொல்லுகிறபடியே ஆகும். ஹல்லேலூயா. இன்னொன்னு, நம்மை குறித்து நாமே சொல்லிக் கொள்ளுகிற தீர்க்க தரிசனம். இதை விட தீர்க்க தரிசனம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. உங்களை குறித்து நீங்க சொல்ற தீர்க்க தரிசனம் மிக சிறந்த தீர்க்க தரிசனம் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அது வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க சொல்லும் போது மிக சிறந்த தீர்க்க தரிசனம். ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருந்து வருகிற தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருந்து வருகிற தீர்க்க தரிசனம் மிக பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்க தரிசனம். ரெண்டாவது, நாவை. ஆமா, இது ரொம்ப தேவையான ஒண்ணு. கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நினைக்கிறதும் பேச ஆரம்பிச்சிருவேன். ஆனா இதை சொல்லி உடனே நாவு ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நாவு அப்பதான் இதெல்லாம் கண்ட்ரோல் வேதத்திலே நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இருக்கு. ஆனா இதை அறிக்கையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா என் நாவு கண்ட்ரோல் ஆனது பற்றி தான். கண்ட்ரோல் இல்லாத என்னோட நாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நாவிக்கு அடுக்க ஒரு நாளும் முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த வசனம் நாவை அடக்கி காட்டுது. ஹல்லேலூயா. இதே நாவை அடக்கக்கூடிய சக்தி கடவுளை வார்த்தைக்கு மாற்றம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னால் அடக்க முடியாது. ஆனா கடவுளுடைய வார்த்தை நாவில் வைத்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாவு கண்ட்ரோல் ஆகும். ஹல்லேலூயா. அப்புறம் சொன்னேன், நம்முடைய இந்த மாம்சீக உலகத்தை விட்டு ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கொண்டு போறது. இந்த உலகம் மாம்சீக உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்குது. பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, டாக்டர் சொன்னாரு, பத்திரிகையில சொன்னது, டிவியில சொன்னது, இதெல்லாம் பார்த்து அந்த ஐம்புலங்கள் மூலமாய் நாம் உணர்ந்தது, கேட்டது, பார்த்தது, உணர்ந்தது, நுகர்ந்தது, இதன் அடிப்படையில் நம்ம சிந்திக்கிறோமே, செயல்படுறோமே, அது பேர் தான் மாம்சீக உலகம். ஆவிக்குரிய மண்டலம் என்பது கர்த்தருடைய வார்த்தையினாலே சொல்லப்பட்ட காரியங்களை விசுவாசித்து நடப்பது. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல ஒரு விசுவாசம் நடைபெறுவது இது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடப்பது. அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நம்ம எளிதில் கொண்டு போகிறது, சீக்கிரத்தில் கொண்டு போகிற ஒரு எளிதான வழிதான் விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆமன்.